இங்க பாரு பிரியா, அவன் இது வரைக்கும் நம்ம கிட்ட கல்யாணம் பத்தி ஒரு பேச்சு பேசினது இல்ல. நாமளா பேசிதான் ஓகே பண்ணிருக்கோம். அவன் கிட்ட நல்லபடியா பேசி பழகி அவனை ஓகே பண்ண பாரு போ. ஓகே ஓகே மினஹா, நீ சொல்றது சரிதான் இருக்கு. சரி, நான் இப்ப அங்க போய் என்ன பேசிட்டோம்? அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையா சுகமா உட்காந்துட்டு இருக்கானு. போய் கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டு பாசமா பேசு போ. ஆ ஓகே ஓகே ஒரே இரு. ஐயோ, இவன் எங்க இங்க வந்தா? மனுஷனை நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ச்சே. மாமா, என்னாச்சு மாமா? எதுக்கு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேசலாமே. ஒன்னும் இல்ல பிரியா, நான் நல்லாதான் இருக்கேன். சரி, நீ என்ன விஷயமா வந்த? ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமா மாமா, இன்னைக்கு நம்ம மேரேஜ் பத்தி பேசினாங்க இல்ல, அதை பத்தி நீங்க ஒண்ணுமே பேசல. ஓகேவா இல்லையான்னு சொல்லல, அதான் கொஞ்சம் டவுட் இருந்தது, கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பிரியா, அது வந்து ஏன் பிரியாக்கா நான் அப்படி கேட்டுட்டு இருக்கேன்? நான் ஓகே சொன்னா போதும், என் பையனுக்கும் ஓகே தான். நீங்க சொல்றது சரிதாத்தே, ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு ஓப்பனா தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஹாப்பியா இருக்கல. அதான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் எதுவும் கேட்க தேவையில்லை பிரியமா, எனக்கு பிடிச்சா போதும், என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி தான். என்ன பாருது அம்மா சரியா சொன்னா? சரி மேம், சரி நான் தூங்க போறேன்னா எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் போறேன். ஓகே மாமா, நீங்க போங்க, நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், ஒருத்தி மாமா கோமான்ட்டு. தேங்க்ஸ் அத்தே, ரொம்ப நல்ல நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்க. மாமா யோசிக்கிறது பார்த்து நான் எங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்கன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். அப்படியெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்ல பிரியா, பொண்ணு பாத்துக்கிறது யாரு சொல்லு? எங்க அம்மா இல்ல. ஆமா பிரியம்மா, நீ சும்மா தலைக்கு எடுத்துக்காத என்ன. நீ கவலையே படாதுமா, இந்த வீட்டுக்கு 2வது மருமக நீதான். என்ன ஒரு அதிசயம், எல்லாத்துக்கும் முன்ன சின்ன பொண்ணு வந்து முதல்ல உட்காந்துருப்பான், ஆனா அவ இன்னைக்கு ஆளை காணோம். ஏக்கா, அவளை கூப்பிட்டீங்களா இல்லையா? நீங்க கூப்பிட்டுருக்கோம் சாந்தி. எப்படி சின்ன பொண்ணு விட்டுட்டு நான் பேசுவோமா உட்காந்துட்டு? கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லியிருக்கான். அதோ சின்ன பொண்ணு வந்துட்டான். என்ன சின்னம்மா, வரும்போதே கோவமா வந்துட்டு இருக்கு, என்னாச்சு? அது ஏங்கா கேக்குறீங்க? நான் ஒண்ணு நினைச்சா அதான் ஒண்ணு நடக்குது. சே, ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏன் என்னாச்சு? ஃபங்க்ஷன்ல மேனகா அர்ஜுன் கல்யாணம் பத்தி சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அதை விடுங்கக்கா, அது எப்பயாச்சும் கிடக்கட்டும். இந்த அர்ஜுன் பையன் தான் நேற்று போய் அனிதா கிட்ட லவ் சொல்லியிருக்கா. அனிதா பார்த்தா எனக்கு அந்த மாதிரி உங்க மேல ஃபீல் வந்தது இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கா. அப்பத்துல இருந்து அர்ஜுன் ஒரு மாதிரி இருக்காங்கக்கா, மூஞ்சியே பார்க்க முடியல. நான் வேற சும்மா எல்லாமே உசுப்பேத்தி விட்டுட்டேன். அதான் ஒரு மாதிரி இருக்குக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது, அனிதா அர்ஜுனை பிடிக்கும்னு சொல்லிட்டாளா? அட கடவுளே, நம்பவே முடியல சின்ன பொண்ணு. ஆமாக்கா, என்னாலேயே நம்ப முடியல. எனக்கும் நேற்று இப்படிதான் ஷாக் ஆச்சு. அர்ஜுன் அப்படி சொன்னதுமே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அச்சச்சோ, இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கு சின்ன பொண்ணு? தெரியலக்கா, ஃபர்ஸ்ட் அனிதா மனசுல என்ன இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கணும். அதான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல. அதான் அனிதா பார்த்து பேசலான்ட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு டோன்ட் வரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லிட்டு சின்ன பொண்ணு. ஐடியாவா? என்ன ஐடியா இருக்கு? நல்லபடி சொல்லுங்க. அனிதா கிட்ட நம்ம கேக்குறதுக்கு பதிலா அனிதாவோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு அன்னைக்கு. அந்த பொண்ணு பேரு கண்மணி. அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சு பார்க்கலாமா? அட நல்ல பிளான் நல்லபடி. அனிதா கிட்ட நேரடியா கேட்டா இல்லன்னு சொல்லிடுவா. நம்மனால என்னட்ட புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கண்மணி கிட்ட சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கண்மணியே விசாரிச்சு பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பிளான் போட்டு என் நாத்தனாக்காரி வீடு விட்டு அனுப்பணுக்கா. இப்போ இந்த சூனியக்காரிக்கு ஃபுல் சப்போர்ட்டே அவதான். அவ ஒருத்தர் இல்லன்னா இவ்வளவு சீக்கிரமா மடக்கி வீடு விட்டு அனுப்பிடலாம். என்னதான் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குதானே. ஆமா சின்ன பொண்ணு, முதல்ல உன் நாத்தனாக்காரி உன் வீட்டு விட்டு துரத்து. அவ போயிட்டானா பாதிக்கு பாதி பிரச்சனை தானா தீந்துரும். ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அவ்வளவு துரத்துறக்கலான்னு தான் போடுற இருங்க. என்னடி, உன் வீட்டுல மாமியார் எல்லாம் நல்லா இருக்கவா என்ன? இருக்கா, இங்கேயும் தோசை தான் சுட்டி ஏத்துனேன், நல்லா மூக்கிட்டு போய் நாடகம் பார்த்துட்டு கிடக்கா. நல்லா வாழ்றோம் மாமியார் என்ன? ஆமா நன்றி கிட்டுவேன். நான் செஞ்சு போட்டது தின்னுட்டு நல்லா மூக்கிட்டு எனக்கு என் புருஷனுக்கு இழுத்து விடுற வேலையை தான் பண்ணிட்டு இருப்பான். சரி விடு, மருமக அதெல்லாம் கண்டுக்கிறதுல நல்ல மனுஷனால இருக்காரு. அவரு கண்டுட்டு இருந்தா கொஞ்சம் அடங்கிருப்பாளுங்க. அவங்க கண்டுக்காம இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் கட்டிட்டு இருக்காளுங்க. சரி விடு, உனக்கு எதிராக எதுவும் பேசுறது இல்ல உன் புருஷன், அது சந்தோஷமா நினை. சரிம்மா, நீ டீய குடி, நான் பழவு பேசுறேன். சரிம்மாக்கா, அப்பப்போ போன் போடுன்னு. சரிம்மா. ஏய் எப்பா, என்ன வேலை வாங்குற இந்த சொட்ட நாயி? என்னமோ கடையில நான் ஒருத்திதான் வேலைக்கு இருக்கிற மாதிரி. அட, இவ இங்க இருக்காளா? இவ இங்க என்ன பண்றா? அனிதா, ஐயோ மூஞ்சி இப்படி வச்சிருந்தா இவ பார்த்தா திட்டுவாளே. சரி சமாளிப்போம். சொல்லு கண்மணி, நீ என்ன எங்க? அது நான் கேட்கணும். காலையில இருந்து எனக்கு வேலை செஞ்சு நடந்து காலெல்லாம் வலிக்குது. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பார்க்கும்போது நீ சோகமா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப நான் சிரிச்சாப்ப வச்சிட்டு இருக்க. என்னடி நடிக்கிறியா? போடி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அனிதா மேடம், நீங்க அர்ஜுன் சாரை ஏமாத்த மாதிரி என்ன ஏமாத்த நினைக்காதீங்க. என்ன அர்ஜுன் சாரை ஏமாத்திட்டனா? என்னடி சொல்ற? ஆமா, உண்மைதானே சொன்னேன். இப்ப எதுக்கு கோபப்பட்டு இருக்கே?
உன் மனசுல லவ் இருந்தாலும் அவங்க கிட்ட இல்லன்னு தானே போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதான் ஏமாத்துக்காரின்னு சொன்னேன். அது வந்து சும்மா அது இதுன்னு சொல்லி என்னை ஏமாத்துற வழியில வேண்டாம். நேற்று எது சோகமா இருந்ததுனால தான் உங்ககிட்ட அதிகமா பேசல. போ போய் போன் எடுத்துட்டு வந்து இப்பவே அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசு. அது ஏன் முன்னாடியே பேசு. என்ன ஃபோன் பேசணுமா? என்னால முடியாது. ஓ சரி, நீ சொன்னது அர்ஜுன் சாரோட நம்பர் என்கிட்டயே இருக்கு, நானே சொல்றேன். ஏய் கண்மணி நில்லு, வேண்டாம் சொன்னா கேளு. அடி போடி, உன்ன மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தா பைத்திய பிடிச்சி தெருவுல சுத்த வேண்டியதான். நான் சொல்லதான் போறேன், உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஐயோ இவ போய் சொன்னா அர்ஜுன் சார் நம்ம பத்தி தப்பா நினைச்சிருவாங்களே. ஏய் கண்மணி வேண்டாம் சொன்னா கேளு. ஏன் காது கேட்காது. என்ன அர்ஜுன், ஏதோ ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கருணா, என்ன சொல்லு. சும்மா சமாளிக்காத அர்ஜுன், என்னாச்சு? ஏன் நேத்துல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கருணா, சும்மாதான். அடடா ஃபோன் ரிங் ஆகுது. இரு அர்ஜுன், நான் எடுத்து ஸ்பீக்கர்ல போடுறேன், அப்புறம் நீ பேசு. சரி கருணா. அர்ஜுன், ஏதோ புது நம்பர்னு நினைக்கிறேன், நம்பர் சேவ் பண்ண அப்டேட் பண்ணுமா? பரவாயில்ல பண்ணுங்க கருணா, ஏதாச்சும் எமர்ஜென்சி இருக்க போகுது. பண்ணிட்டு அர்ஜுன் பேசுங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ அர்ஜுன் சார் பேசுறீங்களா? ஆமா அர்ஜுன் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரு? அர்ஜுன் சார் நான் கண்மணி, அனிதாவோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க கண்மணி, என்ன விஷயமா கால் பண்ணீங்க? அர்ஜுன் சார், நீங்க லாஸ்ட் டைம் அனிதா கிட்ட பேசினப்போ அவங்கள லவ் பண்றேன்னு சொன்னால அது போய் அர்ஜுன் சார், அவங்கள ரொம்ப லவ் பண்றா. ஆனா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கா அர்ஜுன் சார். என்னது நிஜமாவா? என்ன நடக்குதுங்க? ஏய் அந்த போனை கூட நீ முதல்ல. ஏய் பைத்தியமாடி, நீ ஏதோ காமெடி பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்த, உண்மையாவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க? காமெடியில ஒண்ணும் இல்ல மேடம், உண்மையாதான் அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன். இன்னைக்கு நீ வீட்டுக்கு உனக்கு கால் வரப்போகுது, வரட்டா? டேய் அர்ஜுன், இந்த விஷயமா தான் நேத்து இருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தியோ? என்னடா நடக்குது? ஐயோ என்னால சந்தோஷமே தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணட்டும், நான் யார்கிட்ட சொல்லட்டும்? அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கருணா, ஃப்ரீயா இருந்தப்ப சொல்றேன்னு. என்னது பெரிய விஷயமா? என்கிட்ட மறைச்சிருக்கல, என்ன நடக்குதுன்னு முழுசா சொல்றா. சொல்றேன், அதுக்கு இன்னும் நேரம் வரல, நேரம் வந்தப்ப எல்லாத்தையும் சொல்றேன். அதெல்லாம் சரி, இப்ப போன்ல பேசின பொண்ணு யாரு? அந்த பொண்ணா? அந்த பொண்ணு பேர் கண்மணி, என் ஆளோட ஃப்ரெண்டு. கண்மணி அப்பா, இந்த அர்ஜுன் பத்தி யோசிச்சு நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல. சரி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிப்போம். நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. சூட ஒரு கப் காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே. யார் கிட்ட கேட்கலாம்? மினஹா மினஹா, என்ன சொல்லு பிரியா, ஏன் இங்க நின்று கத்திட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மினஹா, இப்பதான் தூங்கி எந்திரிச்சல, ஒரு கப் காஃபி குடிக்கணும்னு தோணுது. சரி இந்த வீட்டுல யார் சமைக்கிறது? வேற யாரு சமைப்பா? எங்க அண்ணிகாரிதான். நல்லதா போச்சு. எங்க இருக்காவோ? வேற எங்க? அவ ரூம்ல தான் கிடப்பா. ஆமா நீ எது கேட்டுட்டு இருக்க? ஓ நட சீக்கிரமா வா, அவ ரூமுக்கு போய் அவ கூட சொல்லி ஒரு 2 கப் காஃபி போட்டு குடிக்கலாம். ஓ நீ அவளை ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிற, கரெக்டா? சரி வா போய் வேலை வாங்கலாம். ஆமா பரவாயில்லையே, சீக்கிரமாவே புரிஞ்சுட்ட, வா போலாம். கொழுப்பா பாத்தி அவளுக்கு என்ன தூங்கிட்டு இருக்கிறப்பாரு. ஆமா பிரியா, நம்ம 2 பேர்த்துக்கும் நல்ல டென்ஷன் கொடுத்துட்டு இவ நல்ல சுகமா தூங்கிட்டு இருக்கான். இந்த மூஞ்சிக்கு ஒரு கண்ணாடி வேற கேடு. இப்ப பாரு இவளை எப்படி எழுப்புறேன்னு. ஏய் எழுந்துரு. ஏய் உன்ன தைண்டடி. ஏய் சின்ன பொண்ணு, பேர பாரு, சின்ன பொண்ணு நொல்ல கண்ணாண்டு. எம்மா ஐயோ போச்சு, என் இடுப்பு போச்சு, உடைச்சிட்டா. எம்மா கடவுளே, என்ன இருக்கும்? ஏன் இந்த கத்திட்டு இருக்கா? ஐயோ யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ எட்டி என் மக்கா, ஏண்டி இப்படி 2 பேரும் அடிச்சிட்டு சண்டை கட்டிட்டு சாகுறீங்க? எம்மா நாங்க சண்டை போடலாமா? உன் மருமவதமா ஒரே சமட்டி கீழே தள்ளி விட்டுட்டான். என்ன மருமவளா? அடியே சின்ன பொண்ணு.